செய்தியை பார்த்து வருகிறோம். சிறுவன் கடத்தல் விவகாரத்தில் எம்எல்ஏ பூவை ஜெகன்மூர்த்திக்கு என்ன தொடர்பு என பதில் தருவதற்கு 2 வாரங்கள் அவகாசம் தேவை என கூறப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் சுசித்ரா இணைந்திருக்கிறார். சுசித்ரா, விவரம் என்ன? சிறுவன் கடத்தல் விவகாரத்தில் சட்டமன்ற உறுப்பினர் பூவை ஜெகன்மூர்த்திக்கு என்ன தொடர்பு உள்ளது என்பது தொடர்பான விரிவான பதிலை தாக்கல் செய்வதற்கு தமிழ்நாடு அரசுக்கு உச்சநீதிமன்றமானது உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இந்த விவகாரத்தில் ஏற்கனவே பூவை ஜெகன்மூர்த்திக்கு வழங்கப்பட்டிருந்த முன்ஜாமீனுடைய உத்தரவு என்பது தொடரும் என்ற ஒரு உத்தரவையும் நீதிபதி தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பிட்ட சிறுவன் என்ற ஒரு கேள்வியும் நீதிபதிகள் இன்றைய விசாரணையின் பொழுது தமிழ்நாடு அரசிற்கு முன்வைத்த நிலையில் அப்போது தமிழ்நாடு அரசின் தரப்பு வழக்கறிஞர்கள் அந்த சிறுவன் முழுமையாக கடத்தப்பட்டுதான் இருந்தாலும் இந்த சம்பவம் என்பது எதனால் நடைபெற்றது, இந்த ஜெகன்மூர்த்திக்கும் இந்த சம்பவத்திற்கும் என்ன தொடர்பு உள்ளது என்பது தொடர்பான ஒரு விரிவான பதிலை தாக்கல் செய்வதற்கு 2 வார கால அவகாசம் என்பது வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை தமிழ்நாடு தரப்பு என்பது முன்வைத்த நிலையில் அந்த கோரிக்கையை ஏற்று தற்பொழுது கூடுதல் அவகாசத்தை வழங்கி உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் வழங்கி உத்தரவை பிறப்பித்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி.